விண்ணை தொடு, இது தமிழர்களின் சாதனை களம். தமிழன் என்று சொல்லடா, நீ தலை நிமிர்ந்து நில்லடா. தடைகளை தடு 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 தடு, தளர்ச்சிகள் விடு 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 விடு, முயற்சிகள் எடு 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 எடு. விண்ணை தொடு தமிழாவும் தலையா, விண்ணை தொடு. செந்தமிழ்நாடு போதினிலே இந்த தேன் வந்து பாயுது காதினிலே. செம்மொழி பேசிடு தமிழ் மகனே, இனி விண்வெளி விண்வெளி உன்வசமே. இட்டு திக்கும் தமிழன் இனி வெற்றி பெற்று வருவான், சுற்றும் பூமி எங்கும் இனி சுற்றி சுற்றி வருவான். சக்தி கொண்டு எழுவாய், உன் யுக்தி கொண்டு உயர்வாய், சரித்திரம் படித்திடுவியே, இனி சாதனை படித்திடுவாயே. தடைகளை தடு 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 தடு, தளர்ச்சிகள் விடு 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 விடு, முயற்சிகள் எடு 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 எடு. விண்ணை தொடு தமிழா தமிழா, விண்ணை தொடு. தமிழா தமிழா, விண்ணை தொடு. தமிழா தமிழா, விண்ணை தொடு. விண்ணை தொடு, இது தமிழர்களின் சாதனை களம். விண்ணை தொடு, இது தமிழர்களின் சாதனை களம். விடாமுயற்சி மட்டும்தான் சாதனையின் திறவுகோல். கின்னஸ் மற்றும் லிம்கா சாதனையாளர்களை பாராட்டுவதும் புதிய சாதனையாளர்களை உருவாக்குவதும் தான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். தமிழர்களின் சாதனை களமான நம் விண்ணை தொடு நிகழ்ச்சியில் இந்த வாரம் நாம் காணவிருப்பது ஒரு வித்தியாசமான உலக சாதனை முயற்சி. ஒரு உணவு வகையை கொண்டு படைக்கப்பட்ட மிகவும் பிரம்மாண்டமான சாதனை முயற்சி. இட்லி தமிழர்களின் பாரம்பரிய தானியமான அரிசியில் தயாரிக்கப்படுவது. இது தமிழகம் மட்டுமன்றி நம் தேசம் முழுவதும், ஏன் உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற ஓர் உணவு வகையாகும். இட்லி பல இடங்களில் பல முறைகளில் தயாரிக்கப்படுகிறது. இந்த இட்லி தயாரிப்பில் புதுவித சாதனையை செய்ய தயாரானார்கள் கோவையைச் சேர்ந்த மகாராஜா ஹாட் சிப்ஸ் நிறுவனத்தில். கடந்த 23 ஆண்டுகளாக சிப்ஸ் மற்றும் கார வகைகள் தயாரித்து வந்ததன் அனுபவத்தால் புது முயற்சியாக
இட்லிக்கு உண்டான மாவு எவ்வாறு துரிதமாக தயாரிக்க முடியும் என யோசித்து 3 ஆண்டுகளுக்கு முன் இதற்கான முயற்சிகள் தொடங்கப்பட்டன. இவர்கள் உருவாக்கியுள்ள மெஷின் மூலம் இட்லி மிக்ஸ் பயன்படுத்தி 5 நிமிடத்தில் 400 இட்லிக்கு உண்டான மாவு தயாரிக்க இயலும்.